ஹாய் ஹலோ வணக்கம் அன்புறவுகளே. பாருங்கள், இந்த எங்களோட இலங்கையில் இருக்கிற ஜிகிரியா இது வந்து அதிகளவான எங்களோட ஆக்களுக்கு தெரியும். அதோட சுற்றுலாவை பார்க்க போகிற ஆக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ரீசெண்டாக எங்களோட நாட்டில் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தால் கூட்டி கொண்டு போன மாணவர்கள் வந்து இதில் வந்து என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால், இந்த ஜிகிரியாவில் உங்களுக்கு தெரியும் நிறைய ஓவியங்கள் இருக்குது. அதை பல வருட காலங்களாக அதை பாதுகாத்து கொண்டு வர்றாங்க. அதே சமயம் இந்த சிகிரியா ஓவியத்தில் வந்து நாங்கள் தொடாத அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு அளவான பாதுகாப்போடு தான் அவங்க வச்சுருக்குறாங்க. அப்படி இருந்தும் ஒரு சுற்றுலா பயணியாக போன ஒரு மாணவியாக்களில் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து அதில் தண்டை பேரை வந்து எழுதியிருக்கா. நார்மலாக நாங்கள் இப்படி சில இடங்களுக்கு போனால் எங்களோட பேர்களை எழுதி வைக்கிறது ஒரு வழக்கம் இருக்குது. ஏனென்றால் அதில் எங்களோட ஒரு நினைவுக்காக நாங்கள் வந்து போயிருக்கிறோம்ட்டு எங்களோட பேர்கள் எழுதியிருப்போம். ஸோ அது மாதிரி இந்த பிள்ளை வந்து அவட பேரை வந்து எழுதியிருக்கிறா. அது வந்து அங்கே இருக்கிற சிசிடி கேமராவில் பதிவாகிருக்கு. இது அவங்களுக்கு சிசிடி இருக்குது இல்லைன்னு தெரியுமோ இல்லையோ தெரியல. அதே சமயம் சிசிடி எவ்வளோ தூரம் கண்காணிப்பாங்களான்னு கூட தெரிஞ்சிருக்கிறா தான். அந்த பிள்ளை வந்து எழுதிட்டு போனதை கண்டுபிடிச்சி யார் வந்தது என்னன்னு பார்த்து அந்த பிள்ளையை பிடிச்சி இப்போ கடைசியில் கோர்ட்ஸில் ஒப்படைச்சி என்ன நடந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஜெயிலில் போடுற அளவுக்கு அவங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. என்னதான் ஒரு படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் அது நாட்டுண்ட பொதுவான விஷயங்களை பாதுகாக்க வேணும். அதுவும் அதுகளில் தொடக்கூடாது எழுதக்கூடாதுன்ற விஷயங்கள் வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அது வந்து இப்படியான ஒரு கவலையான விஷயம் ஒன்று நடைபெற்றிருக்கு. அதுவும் எங்களோட இலங்கையில் சிகிரியாவில் இந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ இன்னொரு முறை டூரிஸ்டாக போகிற ஆக்களாக இருந்தாலும் சரி, ஊரில் இருக்கிற மாணவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற பொருட்களையோ எதையாச்சும் ஒன்றை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு போங்க. காரணம், இந்த மாதிரி ஒரு சம்பவம் இன்னொரு முறை யாருக்கும் நடக்கக்கூடாது. இது வந்து ஒரு கவலையான விஷயம்தான். ஒரு கையெழுத்து வந்து நம்ம போடுறோம்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அது வந்து எங்களோட நாட்டில் இருக்கிற பழங்காலத்து இதுகளை வந்து பாதுகாக்கிற ஒரு விஷயமா எங்களோட நாட்டில் அது இருக்குது. ஸோ அதனால் அந்த விஷயத்தை வந்து யாரும் செய்யாதீங்க. இது வந்து எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். உங்களுக்கு யாரும் தெரிஞ்சாக்கள் ஊருக்கு போகிறாக்கள் இருந்தால், இல்லாட்டி ஊரில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சிகிரியாவுக்கு பயணம் செய்கிறாக்களாக இருந்தால் இந்த விஷயத்தை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.